ஈரோடு அருகே சொத்து தகராறு காரணமாக கணவன் கண்முன்னே மனைவியை உறவினரே வெட்டி படுகொலை செய்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. நீண்ட நாள் சொத்து தகராறு படுகொலையில் முடிந்தது எப்படி? ஈரோடு செட்டிப்பாளையம் அருகே பாரதி நகரைச் சேர்ந்தவர்கள் நல்ல சிவம், கண்ணம்மாள் தம்பதி. நல்ல சிவம் தனது வீட்டிலேயே ஜோதிட நிலையம் வைத்து நடத்தி வந்தார். இந்நிலையில் மனைவி கண்ணம்மாளுக்கும் அவரது உடன் பிறந்தவர்களுக்கும் இடையே நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதத்தால் அடிக்கடி மோதலும் வெடித்து வந்துள்ளது. சொத்து தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திலும் நடைபெற்று வருகிறது. சம்பவத்தன்று நல்ல சிவம் வீட்டிற்கு கண்ணம்மாளின் உறவினரான சிவக்குமார் என்பவர் வந்துள்ளார். வந்ததும் வராததுமாக சொத்து தொடர்பான பிரச்சனையை எழுப்ப அந்த இடத்திலேயே தகராறு மூண்டது. இருதரப்பினரும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சிவக்குமார் தான் மறைத்து கொண்டு வந்திருந்த அரிவாளை எடுத்து கண்ணம்மாளை சரமாரியாக வெட்டி தாக்கியுள்ளார். இதில் கண்ணம்மாள் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து உயிரிழந்தார். மனைவியை வெட்டுவதை பார்த்து தடுக்க முயன்ற நல்ல சிவத்தையும் சிவக்குமார் அரிவாளால் வெட்டியுள்ளார். இதில் நல்ல சிவத்திற்கு இடது கை மற்றும் காலில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டன. கண்ணம்மாள் உயிரிழந்ததை கண்டதும் சிவக்குமார் அங்கிருந்து தப்பிச் சென்றார். படுகாயமடைந்த நல்ல சிவம் தனது உறவினர்களுக்கு செல்போனில் தகவல் தெரிவித்ததன் பேரில் விரைந்து வந்த அவர்கள் நல்ல சிவத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கண்ணம்மாளின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து ஈரோடு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவக்குமாரை தேடி வருகின்றனர்.